இங்க இந்த கோச் பொண்ணுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு ஃபோம் மேட்ல யாரோ ஒருத்தர் ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இவங்க உடனே கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தா அதுல உண்மையா ஒருத்தர் ஒளிஞ்சுதான் இருப்பான். இப்ப அவங்க வந்தோன்னா அவன் உள்ள போய்க்கிறான். இப்ப உடனே அவங்க எதுவுமே சொல்லாம அந்த ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரைனிங் இருக்கு, எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆளுக்கு பயமாக ஆரம்பிக்குது. உடனே அந்த ஜிப்பை ஓபன் பண்ண அவன் ட்ரை பண்றான். அப்ப ஒரு பொண்ணு வேகமா ஓடி வந்து குதிக்கிறா. அதுவும் வயிற்று மேலேயே குதிக்கிறா. ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஸ்லிப் ஆன மாதிரி இருக்கு. அதெல்லாம் உன்னோட டெக்னிக்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இன்னொரு முறை ட்ரை பண்ணா கண்டிப்பா நல்லா ஜம்ப் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த உள்ள இருந்த ஆளு பயப்பட ஆரம்பிக்கிறான். எப்படியே வெளில தப்பிச்சு போகணும்னு நினைச்சு அந்த ஜிப்பை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த கோச்சுக்கு கால்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனாலும் அந்த கேர்ள்ஸுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அது மேல ஜம்ப் பண்றாங்க. அது பர்ஃபெக்ட்டா லேண்ட் ஆகுறாங்க. இப்ப சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் கிளாப் பண்றாங்க. பார்த்தா அவனோட நெஞ்செலும்பு மேலதான் அவன் குதிச்சிருப்பாங்க. அப்ப அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அந்த சவுண்ட் ஒரு பொண்ணுக்கு மட்டும் கேக்குது. அவன் அந்த மேட்டையே உத்து பாக்குறா. உடனே கோச் வந்து போய் லைன்ல நில்லுன்னு சத்தம் போடுறாங்க. அவன் கத்துற சத்தம் வெளியே கேட்க கூடாதுங்கிறதுக்காக அதிக சவுண்ட் வச்சு மியூசிக் பிளே பண்றாங்க. இப்போ ஒரு பொண்ணுங்களா குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு குதிக்கிறப்போ அவனோட கால் எலும்புலயே விழறா. ஒரு பொண்ணு குதிக்கிறப்போ அவனோட கையில இருக்க மொத்த எலும்பும் உடைஞ்சு போகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் தப்பிக்கவே முடியாம உள்ளிக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்ப கடைசியா ஃபர்ஸ்ட் குதிச்ச அந்த பொண்ணு மறுபடியும் ஓடி வரா. முன்ன விட பெர்ஃபெக்ட்டா வந்து குதிக்கிறா. அதுவும் அவனோட மார்பு மேலேயே குதிக்கிறா. அவ ஜம்ப் பண்ண அடுத்த செகண்டே அவனோட மொத்த எலும்பும் உடைஞ்சு போயிடுது. இப்ப அவ சந்தோஷமா அவனோட கோச்சை திரும்பி பாக்குறா. அவன் நீ சூப்பரா பண்ணன்னு சொல்லி அவங்களும் அவளை என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படிதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.